எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பிரம்மமுகூர்த்தத்துடைய 5வது நாளுங்க, வெள்ளிக்கிழமை ஆனி அமாவாசை அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது. 2:45க்கெல்லாம் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. போட்டிக்கோ ஃபுல்லாக கூட்டிட்டு வாசல் எல்லாமே கூட்டி விட்டுட்டேன். இப்போது வாசல் தெளித்து கோலம் போட வேண்டியது தான் பாக்கி. ரொம்பவே பெரிய பெரிய கோலம்லாம் போட மாட்டேங்க. ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போடுவேன். ஏன்னா கோலம் போடுறதுலே ரொம்ப நேரம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா பூஜை பண்ண ஹரிபரி ஆயிரும் அப்படிங்கிறக்காக சிம்பிளான கோலம் மட்டும்தான் நான் வந்து மார்னிங் டைமில் வந்து போடுவேங்க. இந்த நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பயங்கரமாக எனக்கு வேர்த்து ஊற்றுது. ரொம்ப வந்து உருக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் வந்து வேர்வையாக இருந்துச்சு. இப்போது கோலம் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதை பற்றி சரியான டீட்டெயில் எதுவும் தெரியலைங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா நாளும் போட்டுட்டு தான் இருக்கேன். அமாவாசை அன்னைக்கு வந்து கோலம் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அந்த டீட்டெயிலை எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களும் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தால் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நைட்டே வந்து பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுனால இப்போ வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உருளையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ரோஸ் வாட்ரு, பச்சை கற்பூரம், ஜவ்வாது இது 3 கலந்து வந்து நான் வந்து எப்பவுமே உருளைக்கு வந்து பூ வைப்பேங்க. இப்படி வைக்கும்போது ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக இருக்கும். எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ளே வர விடாதுங்க. பூ வந்து டெய்லி மாற்றணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. டெய்லி மாற்றணும் அப்படிங்கிறது இல்லைங்க. பூ வந்து வாடின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாற்றிடணும். இல்லை அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றினா கரெக்டாக இருக்குங்க. நான் எப்போவுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து உருளி வந்து மாற்றி வச்சுருவேன். வாடின மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெய்லியுமே வந்து உருளி வந்து மாற்றிடுவேன். அது ரோஸு எல்லாம் வச்சோம் அப்படின்னா 2 நாளைக்கு நல்லா இருக்குங்க. அப்புறம் செவ்வந்தியும் 2 நாளைக்கு நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது பூ உதிரி பூவாக போட்டோம் அப்படின்னா உடனே வந்து ஒரே நாளில் வந்து வாடிருங்க. உருளி வந்து வாசப்படியில் தாங்க நான் வைப்பேன். சில பேர் வந்து பூஜை ரூம்லேயும் வைப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் பூஜை ரூம்லேயும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கலாம். யாராவது வீட்டுக்கு வரும்போது அந்த பார்த்துட்டு வந்தா அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு பாசிட்டிவிட்டியாகவே இருக்கும். அதுக்காக நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து நம்ம வைக்கிறோம். பூ வந்து பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 4-5 நாளைக்கு வந்து பூ கம்முன்னு போயிடும். இதுவே நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னு வைங்களேன், 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு நாள் பூஜைக்கு எனக்கு வந்து பத்தாது. அதனால வந்து மொத்தமாக வந்து நான் பூ மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இல்லை 4-5 நாளைக்கெல்லாம் வந்து தாராளமாக எனக்கு வந்து பூ வருங்க. இப்போ வந்து பிரம்மமுகூர்த்தம் விளக்கு வைக்கிற பிளேட் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு வந்து நைட்டே வந்து மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுருவேன். நேற்று லேட்டாக கழுவுனதுனால வைக்க முடியலங்க. சரி மார்னிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ மார்னிங் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கலாங்க. விளக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா திரி போட்டு தான் எண்ணெய் ஊற்றணும். நிறையா பேர் திருப்பி கேட்குற டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து திரி ஃபஸ்ட்டு போடாதீங்க, எண்ணெய் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம திரி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எண்ணெயோ நம்ம வந்து நெய்யோ வந்து ஊற்றணும். விளக்குகளை பற்றி சிறப்புகளை பற்றி கூறுற திருவிருக்கு அகவல் பாடல்லையே வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பாடலில் ஒரு 4 வரி உங்களுக்காக சொல்கிறேன். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி மணிவிளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளக்கு. இதில் பார்த்திங்கன்னா பஞ்சு திரி போட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு, அதாவது ஃபஸ்ட்டு வந்து திரி போட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறது தாங்க வந்து இதில் சொல்கிற ஒரு அர்த்தம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே விளக்கு வச்சு அதில் வந்து திரியை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் எண்ணெயோ நெய்யோ நீங்கள் வந்து ஊற்றணும். இந்த பாடல்லையே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. இப்போது பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணி விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக மாம்பழம் தாங்க வச்சுருக்கேன். டெய்லியும் ஒரு நெய்வேத்தியம், என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் நான் செய்வேன். அதில் வந்து மாம்பழம் தான் வச்சுருக்கேன். இப்போது வெளியில் இருக்கிற விநாயகருக்கு முதல்ல பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கும்
விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம உள்ளே ஏற்றணும். எப்போவுமே வெளியிலேருந்து விளக்கேற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து விளக்கேற்றணும். நிறைய பேர் வந்து வாசல்லையெல்லாம் விளக்கேற்றுவீங்க. அப்படி ஏற்றுறவங்க அங்கேருந்து விளக்கு ஏற்றிட்டு வந்து தான் உள்ளே ஏற்றணும். உள்ளேருந்து வெளியே கண்டிப்பாக விளக்கு ஏற்றிட்டு போகவே கூடாதுங்க. இது வந்து நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி, வெளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பூஜை ரூமில் வந்து கடைசியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்ற மாதிரி பார்த்துக்கங்க. அப்படி தான் வந்து விளக்கேற்றணும். நான் இந்த விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிட்டேங்க. இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய ஒரு சந்தோஷங்கள் நடந்துகிட்ருக்குது. இந்த விநாயகரை சும்மா வந்து போகிற வழியில் பார்த்து தான் நான் வாங்கினேன். இப்படி வைக்கணுங்கிற ஒரு பிளானெல்லாம் கிடையாது. பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே மனசுக்கு பிடிச்சிருந்தது. அதனால சரி வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துலேருந்து இதுக்கு வந்து நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே விளக்கேற்றி வந்து பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சாமி அப்படிங்கிறது வந்து நம்ம மனசில் தாங்க இருக்குது. நம்ம இப்படி வைக்கிறோம், அப்படி வைக்கிறோம், சில தான் வைக்கணும் அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சாலும் கூட, ஃபோட்டோ இல்லைன்னா கூட நீங்கள் சாமியை மனசார வேண்டி சாமிக்கு உண்மையாக நீங்கள் சாமியை நினச்சி வேண்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான வரம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. இது என்னோட அனுபவ உண்மை. நீங்கள் ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு சாமி சிலை, ஃபோட்டோ எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, மனசார நீங்கள் மனசுருகி அங்கே நீங்கள் வந்து சாமியை கூப்பிடும்போது நிச்சயமாக உங்கள் பக்தி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நிற்பார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா என் லைஃப்பில் நிறைய இடத்துல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. நான் போக போக வரக்கூடிய விலாகில் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேங்க. இப்போது வெளியே பூஜை முடிச்சாச்சு. அடுத்தது பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றி வந்து நம்ம சாமி கும்பிட்டுறலாங்க. பிரம்ம முகூர்த்த விளக்கு அப்படிங்கிறது 5 விளக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது போக நான் எவ்வளோ விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேங்க. குலதெய்வத்துக்கு ஒரு ஆத்ம விளக்கு ஏற்றுவேன். ஆத்ம விளக்கு அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. சென்ட்ரலில் நம்ம வந்து திரி போட்டு ஏற்றுறது தான் வந்து ஆத்ம விளக்கு. இப்போது எல்லா விளக்குகளுக்கும் ஒரு திசை அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் ஆத்ம விளக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு திசை, ஒரே திசையை நோக்கி பண்ணாது. அது வந்து நடுவில் எரியும். அது வந்து எல்லா திசைக்கும் வைக்கிற மாதிரி ஒரு விளக்குங்க. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்த விளக்கு. இந்த விளக்கை பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதோடைய சிறப்புகள் பற்றி எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து குலதெய்வத்துக்கு நான் ஆத்ம விளக்கு தாங்க ஏற்றுவேன். அப்புறம் ஆத்ம விளக்கு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. நான் ஆத்ம விளக்கு தான் ஏற்றுறேன், அவ்வளோதான். நான் என்ன விளக்கு ஏற்றுறேங்கிறது மட்டும்தான் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். இந்த விளக்கு தான் ஏற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நான் எப்படி எப்போவுமே ஏற்றுவனோ அதை மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. அப்புறம் 2 காமாட்சி விளக்கு ஏற்றுவேன். அப்புறம் ஒரு பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவேன். இதுதாங்க நான் பூஜை ரூமில் ஏற்றக்கூடிய விளக்குகள். ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை வந்து அஷ்டலட்சுமி விளக்கு இல்லை அந்த மாதிரி விளக்குகள் எதாக இருந்தாலும் 1 ஏற்றுனா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து எங்கள் வீட்டில் படி ஒரு விளக்கு வந்து நாங்கள் அதில் வந்து ஏற்றுறதில்ல. ரொம்ப வருஷமாக வந்து 2 காமாட்சி அம்மன் விளக்கோ 2 எதாக இருந்தாலும் 2 விளக்குகள் ஏற்றி தான் வந்து பழக்கம். அதனால நாங்கள் எப்போவுமே வாங்கும்போதே ரெட்டை விளக்காக தான் வாங்குவோம். அதனாலேயே வந்து நான் அதே மாதிரி ஏற்றி பழகிட்டேங்க. இதுக்குன்னு இப்படி தான் 2 விளக்கு தான் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஸ்பெசிஃபிக் ரீசனும் கிடையாது. ஆனால் பூஜை ரூமில் ஒரே ஒரு ஒத்த விளக்கு மட்டும் என்றைக்குமே ஏற்றாதீங்க. கூட ஒரு துணை விளக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி தான் வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணணும். அதை மட்டும் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்றைக்குமே துணை விளக்குங்கிறது ஒன்று ஏற்றணும். அது வந்து ஒரு காமாட்சி விளக்கு கூட இன்னொரு அகல் விளக்காகவும் இருக்கலாம், இல்லை 2 காமாட்சி விளக்காகவும் இருக்கலாம், இல்லை எப்படி உங்களுக்கு தோதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கலாங்க. நான் எப்படி ஏற்றுவேன்றது தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத சொல்லி நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பொறுமையாக உட்காந்து நான் வந்து முருகர்கிட்ட என்னோடய வேண்டுதலை வச்சுட்டு என்னோட வேல்மாறல் பாராயணத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் உட்காந்துட்டு நேராக வந்து அந்த விளக்குல இருந்து முருகர் தெரிகிற மாதிரி உட்காந்துக்குவேன். எனக்கு வந்து முருகர் ஃபேஸ், அந்த முருகருடைய விக்கிரகம் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், அந்த ஃபேஸ் தெரியும். அப்புறம் எல்லா முருகரையும் எனக்கு தெரிகிற மாதிரி நான் உட்காந்துக்குவேன்.
ஒவ்வொரு பாட்டு சொல்லிட்டும் நான் முருகரை பார்த்துட்டு நான் வந்து சொல்லுவேன். அது வந்து என்னோட ஹேபிட். இப்படி தான் சொல்லணும்னு இல்ல. எனக்கு அப்படி சொல்றது என்னமோ பிடிக்கும். சில பேர் வந்து பூ கூட போட்டுட்டே வந்து பாடல்கள் வந்து பாராயணம் பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் உட்காந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு பாடலா பொறுமையா வந்து நான் பாராயணம் பண்ணி சாமி கும்பிட்டுவேங்க. ஒரு 40 நிமிஷம் கிட்ட ஆயிருங்க நான் வந்து வேல்மாறல் படித்து முடிக்கும்போது. சரி இன்னைக்கு அடுத்தது படித்து முடிச்சுட்டு சரி சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் நேற்று வந்து சுண்டல் ஊற வச்சு கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேங்க. அதையும் எடுத்து வெளியே வச்சுட்டேன் ஸ்நாக்ஸுக்கு பண்ணுறக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு நம்ம வீட்டு குட்டி இருக்கால்ல, அவளுக்கு வந்து இந்த குளியல் பவுடர் அரைக்கிறக்காக நம்ம வீட்டில் பூக்கிற ரோஸை வந்து நான் பொறிச்சு காய வச்சு சேர்த்தி வச்சிட்ருக்கேங்க. குளியல் பொடி அடைக்கும்போது உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். நாங்கள் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து அரைக்க மாட்டேன். குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அவளுக்கு வந்து நாங்கள் போடுவோம். அதை வந்து நாங்கள் 1 இயர் வரைக்கும் அந்த பாத்திங் பவுடர் தான் போடுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து போட மாட்டோங்க. வெறும் பாசிப்பயிறு மாவு மட்டும்தான். அதுக்கப்புறம் சோப் கூட யூஸ் பண்ணிக்குவோம். 1 மந்த்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி நலங்கு மாவோ இல்லை இந்த மாதிரி மாவோ எல்லாம் வந்து குளியலுக்கு யூஸ் பண்ணுவோம். 1 மந்த் வரைக்கும் வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் இல்லையா ஸ்கின்னு. அதனால் வந்து வெறும் பாசிப்பயிறு மாவும் அப்புறம் வந்து சோப்பு மட்டும் யூஸ் பண்ணிக்குவோங்க. இப்போது சுண்டலை வந்து நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து உப்பு போட்டு வேக வைக்க போகிறேங்க. இன்றைக்கி சுண்டலை வந்து தாளிக்க போகிறது இல்லைங்க, ஒரு ஹெல்தியான சேலடாக பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணி குடிக்கும்போது என் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட. எப்போ பார்த்தாலும் நம்ம எண்ணெய் போட்டு தாளித்து கொடுக்காம இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்தியும் கூடங்க. இன்றைக்கி வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட்டில் இருந்த வாங்கிட்டு வந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி போடாமல் அப்படியே பெரிய சம்படத்தில் வந்து வச்சுருந்தேன். இப்போ அதை ஓப்பன் பண்ணி கொட்டிட்டு தேவையான அளவு அரிசி வந்து எடுத்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி குட்டி டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு வந்து பிரியாணி வந்து செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த அளவு போட்டால் உங்கள் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவு நீங்கள் கப்பில் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கப்புக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவேன், ஒரு டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்னோடய ஸ்டைல் காளான் பிரியாணி ரெசிபி ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. ஆனால் இப்படி செஞ்சால் தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இந்த மெத்தட் வந்து கிளிக் ஆச்சு. அதனால நான் இந்த மெத்தடில் தான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ள வந்து நான் பிரியாணி செய்வேன். நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒவ்வொரு சில டைம் வேறு மெத்தட்லேயும் பண்ணுவேன். இந்த மெத்தட் தான் வந்து எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான மெத்தட்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டில். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. புதினா கொத்தமல்லி தழை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும். 2 1/2 கட்டு கிட்ட எடுத்திருக்கேங்க. அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, வரமிளகா. பச்சை மிளகா ஒரு 5 6 போட்டிருக்குன்னா வரமிளகா ஒரு 10 மிளகா. அதாவது இது 1 மடங்குனா அது 2 மடங்கு அந்த வரமிளகா அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது 2ம் சேர்ந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் காரத்துக்கு வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதை 2லையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அப்புறம் தக்காளி தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான ஒவ்வொரு ஐட்டமாக வந்து நான் உங்களுக்கு போடும்போது காட்டுறேங்க. என்னோடய ஸ்டைல் பிரியாணி மசாலா ரெசிபி ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி பிரியாணி மசாலா தான் வந்து நான் வந்து அப்பப்போ அரைச்சி தான் வந்து யூஸ் பண்ணுவேங்க. இப்போது குக்கர் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் அப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ், அதாவது பிரியாணி இலை, அப்புறம் வந்து மராட்டி முக்கு, ஸ்டார் அனீஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. பெரிய வெங்காயம் நல்லா சுருள வதங்கி வந்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க. இந்த பிரியாணி மசாலா நான் அப்பப்போ அரைச்சிக்குவேன். இல்லை அப்படின்னா ஒரு 2 டைம் செய்கிற கலவா மட்டும் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்குவேன். அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. எல்லாமே ஒன்றொன்னா வந்து நான்
பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் அடுத்தது போடுறேன். இப்போது புதினாவும் கொத்தமல்லி தழையும் அரைச்சி வச்சுருந்தோம், அந்த பேஸ்ட்டையும் போட்டு வதக்குறேங்க. இது நல்லா வதங்கி வர்றதுக்காக இப்போ வந்து உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் போடுறேன். இப்போ போடுற உப்பு பின்னாடி வந்து பார்த்து உப்பு போட்டுக்கங்க, அதிக அளவு உப்பு போட்டுறாதீங்க. அப்புறம் அரைச்சி வச்ச பச்சை மிளகா வரமிளகா பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாங்க. இப்போ நல்லா வந்து 1/1 வந்து சுருளை வதக்கிட்டு அடுத்த பொருள் போடுங்க, வதங்காமல் அடுத்த பொருள் போடாதீங்க. நான் வீடியோவில் அடுத்தடுத்து போடுற மாதிரி காமிக்கிறேன், ஆனால் எல்லாமே வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் 1/1 போடுறேங்க. இப்போது 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்குறேங்க. 1/1 போட்டு எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடலாம். பாருங்கள், நல்லா இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். மசாலாலேருந்து எண்ணெய் தனியாக, மசாலா தனியாக வருது. நான் வந்து இந்த வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்ந்து அரைச்சி போடுறதான் காரத்துக்கு போடுவேன். அப்படி சப்போஸ் காரம் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வரமிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுங்கள். வேறு எந்த மசாலா தூளும் வந்து இந்த பிரியாணியில் ஆட் பண்ணாதீங்க, ஃப்ளேவர் அப்படியே மாறிடுங்க. அப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து, அதுவும் வந்து கெட்டி தயிராக எடுத்து அதுவும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா வந்து வதக்குறேங்க. வதக்குனதுக்கப்புறம் 2 பேக்கெட் மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இந்த மசாலா கூட நல்லா வந்து பெரட்டி விடுறேங்க. நல்லா இந்த மசாலா கூட கோட்டாகி நல்லா வந்து தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு குக்கர் மூடியை திருப்பி வச்சு நல்லா தண்ணி விட்டு வர வரைக்கும் விட்டுறலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு, நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கறக்கே சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த டைமில் நாம் வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்த பாஸ்மதி ரைஸ் போடலாங்க. நான் இன்றைக்கி 4 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக அரிசி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த மசாலாவில் ஒரு பெரட்டி விட்டுறணும். நல்லா அந்த மசாலாவோட அரிசி 1 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு மேலே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்படி மசாலாவோட பெரட்டும் போது அரிசி வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சாப்பாடு நல்லா வந்து வருங்க. அதுக்காக தான் இப்படி மசாலா கூட பெரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு 1க்கு 1.5 அப்படிங்கிறது வந்து கரெக்டான அளவாக இருக்குங்க. கொஞ்சம் புது அரிசியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு 1.25 ஊற்றிக்கலாங்க. இது நல்லா பழைய அரிசி, அதனால் வந்து 1.5 வந்து ஊற்றிக்கிறேன். இது டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த அரிசி தாங்க, லூஸில் வாங்கின அரிசி, எந்த பிராண்ட் அரிசியும் இல்லை. ஒவ்வொரு பிராண்டுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அந்த பிராண்டுக்கு எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். 1.25 அல்லது 1.5 இது 2ல் ஏதோ ஒரு அளவு தான் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்தக்கு வந்து நான் வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். கரெக்டாக 1க்கு 1.5 அப்படிங்கிறது வந்து வைக்கிறேன். 20 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சி போக சான்சஸ் இருக்குங்க. இப்போது வந்து அந்த மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சதெல்லாம் கழுவி ஊற்றி அதோட அந்த தண்ணியும் தேவையான அளவு தண்ணியும் எடுத்து வந்து இப்போ வந்து நம்ம அரிசியில் ஊற்றியாச்சுங்க. இந்த டைமில் நல்லா பெரட்டி விட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. காரம் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து போட்டிருக்கீங்க. இந்த டைமில் பத்தாதவங்க வரமிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து தேவைப்படாது, நான் காரத்துக்கு தகுந்தது பச்சை மிளகா வரமிளகா 2மே வேக வச்சு அரைச்சி போட்டுருவேங்க. அது நல்ல கலரும் கொடுக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால தான் பிரியாணியில் இப்படி போடுறேன். அதே மாதிரி புதினா கொத்தமல்லி எதுவுமே வந்து நான் முழுசாக போட மாட்டேன், எல்லாமே அரைச்சி போட்டுருவேன். ஏன்னா என் குட்டீஸ்க்கு அது வாய்க்கு வந்தால் பிடிக்காதுங்க. இப்போது லைட்டாக கொதி வந்ததையும் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து 6:10 தான் ஆகுது. இப்போவே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி காஃபி மட்டும் எடுத்துகிட்டு போய் குடிக்கலாம் அப்படிங்கிறக்காக காஃபி மட்டும் போட்டு போய் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக குடித்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பிரியாணி வந்து நம்ம
ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இன்றைக்கி மாவாட்டுற வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன் பாட் ரைஸாகவே வச்சாச்சுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணுற வேலை இல்லை மாவாட்டுற வேலை இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு 90% வந்து ஒன் பாட் ரைஸாக தாங்க வைப்பேன். குழம்பு, ரசம், பொரியல் அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வேலையே தீராத மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்புறம் இது சுண்டல் வந்து வேக வச்சு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து நல்லா துருவி கேரட் துருவல் போட்டு கூடவே கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு உப்பு, பெப்பர் கலந்து அப்படியே வந்து கொடுத்துருவேங்க. இந்த சேலட் வந்து ரொம்ப ஹெல்தி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெள்ளை கொண்டக்கடலை விட கருப்பு கொண்டக்கடலையில் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணலாம். மேலே அந்த மசாலாலாம் வந்து நிற்கிற மாதிரி நிற்கிது. ஆனால் பெரட்டி விட்டால் சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குங்க. அழுங்காமல் அரிசி உடையாமல் நம்ம வந்து பெரட்டி விடணும். இதே வந்து நம்ம வேறு ஏதாவது பிராண்ட் அரிசி வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா நீளமாக இருக்கும். இது வந்து லூஸில் வாங்குகிற அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு அளவுக்கு தாங்க இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லுக் வைஸ் வந்து ரொம்ப நீளமாலாம் இருக்காது. ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குங்க. அதனால தான் வந்து நான் டிமார்ட்டில் மொத்தமாக 4 கிலோ 5 கிலோ அப்படி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடிக்கடி வந்து இதை வந்து குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்பேன். இப்போ பாருங்கள், சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது தேவைப்பட்டால் மேலே வந்து நெய் ஊற்றி வந்து நீங்கள் ஒரு பெரட்டிக்கலாம். ஆனால் நான் ஏற்கனவே நெய் நிறையா ஊற்றுறதுனால நான் நெய்யெல்லாம் எதுவுமே ஊற்றலைங்க. புதினா, கொத்தமல்லி தழை தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ் அப்புறம் வந்து மஷ்ரூமை தவிர வேறு எதுவுமே இருக்காது. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அதை தவிர கொத்தமல்லி தழையோ இல்லை வந்து தக்காளியோ இல்லை வேறு எதுவுமே வந்து அதில் முழுசாக இருக்காது. எல்லாமே வந்து அரைச்சி போட்டாச்சுங்க. இப்போ வந்து கிரைண்டரில் மாவும் போட்டு விட்டாச்சு. இப்போ இது வந்து நம்ம புதுசாக ஒரு கிரைண்டர் வந்து வாங்கியிருக்கோங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. இதை பற்றி ரிவ்யூ வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான ஒரு கிரைண்டருங்க. 3 லிட்டர் கிரைண்டர், கூடவே 1 லிட்டர் ட்ரம் ஒன்று ஃப்ரீயாக வருது. இதை பற்றி டீட்டெயில் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சுங்க. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து டிவியில் பார்த்திங்கன்னா சாமி பாட்டு ஓடிட்டுருக்கு. எனக்கு இந்த மாதிரி சாமி பாட்டு டிவியில் போட்டு விட ரொம்பவே பிடிக்கும். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா 80s 90s எவர்கிரீன் சாங்ஸும் கேட்பேன். காலையில் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருகர் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று. சிவன் சாங்ஸு, முருகன் சாங்ஸ் எதாக இருந்தாலும் மார்னிங் டைம் கேட்குறக்கு ரொம்பவே மனசுக்கு ஒரு மாதிரி நிறைவாக இருக்கும். நான் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும்போது பூஜை முடிய வரைக்கும் இந்த மாதிரி சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணிகிட்டே தான் வந்து நான் வந்து பூஜை பண்ணுவேன். அது என்னமோ ரொம்பவே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது குட்டீஸுடைய யூனிஃபார்மு அப்புறம் என் ஹஸ்பண்டோடைய யூனிஃபார்ம் எல்லாமே வந்து அயர்ன் பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் அவசரமாக அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி பண்ணி அவங்கள வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். இப்போ வந்து இவ்வளோ நாளாக வந்து 8:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும். 8:45க்கு வந்து ஸ்கூல் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இனிமேல் வந்து நெக்ஸ்ட்டு வர மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா 8:30க்கே வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால 8:15க்குள்ளே நம்ம வந்து உள்ளே இருக்கணும். அப்படிங்கும்போது இன்னும் ஒரு 1/2 hour ஏர்லியராக நமக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் கொண்டு போய் விட்டாச்சு. ஏன்னா மத்தியானமும் ஸ்கூல் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வந்து 3:20க்கு விட்டுட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து 2:30க்கே வந்து ஸ்கூல் வந்து ஓவர் ஆயிருங்க. எல்லாம் முடிச்சுட்டு நானும் எங்கள் அத்தையும் வந்து எங்கள் நங்கையா வீட்டுக்கு வந்தோம். நங்கையான்னா என் வீட்டுக்காரருடைய அக்கா வீட்டுக்கு வந்தோங்க. அவங்க வந்து மளிகை கடை வந்து வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் மளிகை கடையில் உட்காந்துட்டு இருந்தேன். மளிகை கடையில் உட்காந்துட்டு யாராவது ஏதாவது கேட்கும்போது கொடுக்குறக்கே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நாள் போனதுனாலயா என்னன்னு தெரியல. அது மாதிரி யாராவது ஏதாவது வந்து கேட்டால் இது எவ்வளோ விலை என்னன்னு கேட்டு கொஞ்ச நேரம் அங்கே வந்து டைம் பாஸ் பண்ணிகிட்ருந்தோம்.
அங்கே 90s கிட்ஸ் வந்து சாக்லேட்ஸு இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்தேங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானம் அங்கேயே வந்து வாங்கிட்டு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். பல்காக வாங்குறது எல்லாமே நம்ம டிமார்ட்டில் வாங்கிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து போனது, கொஞ்சம் தேவைப்படுறது எல்லாமே வாங்கிக்கிட்டேன். இது வந்து நம்ம கலர் கோலப்பொடி வந்து வாங்கியிருக்கேங்க. இது வந்து வெள்ளை கோலப்பொடி கூட மிக்ஸ் பண்ணி நான் டப்பாவில் போட்டு வைக்கணும். போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலர் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையானது எல்லாமே வாங்கிட்டு அப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க. ஏன்னா இப்போவே வந்து 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூலுக்கு வந்து திருப்பி அவங்கள பிக்கப் பண்ண வரணும். அதனால வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கும் வந்துட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டில் வந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஈவினிங் எங்கள் வீட்டில் அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தோங்க. அதை வந்து வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன். பக்கத்தில் இருக்கிற கோயில், எப்பவும் போகிற கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கிற பூ எல்லாமே எடுத்துட்டு திரியெல்லாம் எடுத்து எல்லாமே ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால எப்பவுமே ஈவினிங் இந்த மாதிரி பண்ணி வச்சுருவேங்க. எல்லாம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ரொம்பவே டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி டின்னர் மட்டும் வெளியே வாங்கிட்டோங்க. இப்படி தான் என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் போச்சு.